அந்த தாய்மார்களே இழிவுபடுத்தி பேசினாரு. அதாவது நீங்க உங்க பிள்ளையை கொண்டு போய் கூட்டி கொடுக்குறீங்க. இந்த வார்த்தையை வேல்முருகன் அவர் பதிவு பண்ணியிருந்தார். இதை அவர் எப்படி எந்த கோணத்தில் அவர் ஏத்துக்கணும்னு சொல்றாரு? தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறவர் எந்த தாய்மார் தன்னுடைய மகளை போய் கூட்டி கொண்டு கொடுப்பா? அவர் எந்த கலாச்சாரத்தில் இதை ஏத்துக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் பேசினது தவறுங்கிறது அவருக்கே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் சொல்றது மாதிரியே வைக்கிறேன். விஜய் அவங்க வந்து சின்ன அந்த குழந்தைகள்லாம் தொட்டு பேசுறாரு, இது வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு. தமிழ்நாட்டில் பயணம் செய்த எத்தனை தலைவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு கன்னத்தில் கை கிள்ளி இருக்காங்க, கன்னத்தில் முத்தமிட்டு இருக்கிறாங்க. இன்று கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க பெருந்துறை பகுதியில். அப்படி போயிட்டு இருக்க மு க ஸ்டாலின் அவங்க அங்கே சின்ன குழந்தைங்க வந்து கை நீட்டும், ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்கணும் அப்படி வர்றாங்க. இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக நான் வந்து மு க ஸ்டாலின் அவங்க தவறா போடுறாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதாவது கண்ணியம், ஒரு தலைவர் ஒரு பொது இடத்துல கண்ணியமாக தான் நடப்பாங்கங்கிறது மரபு. விஜய் அவங்க நடத்தின அந்த கூட்டத்தில், அந்த கூட்டம் பெரிய கூட்டம், அத்தனை கேமராக்கள் இருக்கு, அத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கு. அத்தனை பத்திரிகையாளர் இருக்கும்போது விஜய் அவங்கள பார்க்க முடியுமான்னு இயக்கத்தில் எத்தனையோ இருக்கும். நம்மளே இப்போ விஜய் அவங்க வர்றாங்கன்னா நம்ம பக்கத்தில் போய் நின்று போட்டோ எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி அந்த குழந்தைங்க ஓடி போச்சமே ஒரு அன்பின் மீதில் அந்த குழந்தைங்க கட்டி பிடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய தவறா இவர் பேசுறாருன்னா இவருடைய கண்ணோட்டமே வேறையா இருக்குமே நான் நினைக்கிறேன். அங்க ஒரு கல்வி விருது பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தங்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி நீங்க அடுத்த நல்லா படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர் கெட்டி பிடிச்சது மட்டுமே நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தேன்னா நீர் என்ன கண்ணோட்டத்தில் இருக்குங்கிறது ஒரு கேள்வி எழும்புகிறது.